ரெயின் ஃபாரஸ்ட் அடையாறு ஏறக்குறைய 2005ஆம் ஆண்டில் இந்த உணவகம் தொடங்கப்பட்ட போது நகரம் முழுவதும் இதைப் பற்றிய பேச்சுதான். நகரத்தின் முதல் தீம் அடிப்படையிலான உணவகம் என்று இது தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டது. மக்கள் கூட்டம் சென்னையின் பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் இந்த வித்தியாசமான அனுபவத்தை பெற இங்கே வந்ததை நான் பார்த்திருக்கிறேன். உணவகத்தின் அமைப்பு மற்றும் சூழல் நுழைவு வாயில் ஒரு பெரிய பாறை போன்ற கதவுதான் இதன் நுழைவாயில். அது திறந்ததும் ஒரு குகைக்குள் செல்வது போன்ற உணர்வு ஏற்படும். இடதுபுறத்தில் செயற்கை நீர்வீழ்ச்சிகளும் பிளாஸ்டிக் செடிகளும் அமைக்கப்பட்டிருக்கும். உட்புற வடிவமைப்பு சுவர்கள் மூங்கில் போன்ற மரவேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். உள்ளே நுழைந்தாலே ஒரு வெப்பமண்டல காட்டுக்குள் டிராபிக்கல் ஜங்கல் நுழைந்தது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் வகையில் இயற்கை ஒலிகள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ரோபோ விலங்குகள் நாம் காட்டின் நடுவே அமர்ந்து சாப்பிடுவது போலவும், நம்மைச் சுற்றி அனிமேட்ரானிக் ரோபோ விலங்குகளும் பூச்சிகளும் இருப்பது போலவும் ஒரு பிரம்மாண்டமான சூழல் அங்கே இருந்தது. உணவு மற்றும் சுவாரஸ்யமான அனுபவம். உணவகைகள் இந்த உணவகத்தில் வட இந்திய, சைனீஸ் மற்றும் கான்டினென்டல் உணவுகள் பரிமாறப்பட்டன. அப்போதைய காலகட்டத்தில் இங்கு உணவின் சுவை மிக அருமையாக இருந்தது. பில் கொடுக்கும் போது ஒரு அதிர்ச்சி. சாப்பிட்டு முடிக்க பில் கட்டும் நேரம் அது. பில் புத்தகத்தை திறந்ததும் திடீரென்று ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்கும். அது எங்களை உண்மையிலேயே பயமுறுத்திவிட்டது. ஆனால் இப்போது நினைத்தால் சிரிப்புதான் வருகிறது. இந்த உணவகம் இப்போது மூடப்பட்டு விட்டது. ஆனால் இது நிச்சயம் என் மனதில் நீங்காத ஒரு நினைவாக இருக்கிறது. உங்கள் கருத்து? இந்த இடத்தை பற்றிய உங்கள் நினைவுகள் ஏதேனும் இருந்தால், அல்லது இங்கு உங்களுக்கு பிடித்த உணவு எது என்பதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.